எவராச்சும் ஒருத்தர் தேரொழுக பேசினா வாழ்காரு கத்த வேண்டியது, அவனே பேச்ச மாத்தி வேற மாதிரி பேசினா ஒழுகாரு கத்த வேண்டியது. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம கத்தி கத்தி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. வெங்காயம் உரிக்கும் போதே கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அது கண்ணில் ரத்தம் வர மாதிரி பொண்ணிட்டியோட அம்மா. ஐயோ ஐயோ அம்மா. என்ன முதலாளி செத்தப்பாமன்னு சொல்லிட்டு போறாரு, இப்ப என்ன பண்றது? என்ன எங்க போந்தியா? ஏடா அங்கிருந்து இங்க வரைக்கும் என்ன அடியோ அடி நடிச்சு கொண்டு வந்தா அப்பல அங்க இப்படி ஏத்தி விட்டேன். கடைசியில என்ன செருப்படி வாங்க வச்சிட்டீங்க. போய் வேற இடத்துல வேலை பாரு. ஐயோ ஏன் முதலாளி? நான் திருந்திட்டா நான் உனக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்? திருந்திட்டீங்களா? ஆமா, திருந்தனா கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். இல்லைன்னா கொண்டு போடுவானுங்களே. அப்ப நான் சோத்துக்கு என்ன பண்றதுங்க முதலாளி? ஏடா ஊர் உலகத்துல பிராடுகளுக்காடா பஞ்சம். ஏதாவது ஒரு கட்சி தலைவரோட போய் சேர்ந்துக்கடா. என்ன விட்ற முதலாளி? நானும் உங்களோட திருந்தி உங்க உடம்ப அமுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். இல்ல வேலைக்கு ரெடியா இருக்கீங்களாடா? மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா, அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்னடா அர்த்தம்? அதுக்கான பொது வாழ்க்கைக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இந்த ஜென்மத்தை மட்டும் தனி கொண்டு போய் அடைங்க, மத்த கையோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும்.